ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் எல்லாம். முட்டா பையலுக்கு சொல்றது, முட்டா பையலுக்கு சொல்றாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. சார் 2026 தேர்தல்ல விஜய் ஜெயிப்பாரா இல்ல ஸ்டாலின் ஜெயிப்பாரா? இன்னைக்கு 90% வந்து எடப்பாடியார் தாங்க வருவார். விஜய் தான் ஜெயிப்பாரு. விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அண்ணா திமுக தான். நான் விஜய் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன், நம்புறேன். விஜய் தான். விஜய் தான் வருவாரு. விஜய் தான் ஜெயிப்பாரு. விஜய் விஜய் தான். விஜய் தான் ஜெயிப்பாரு. அப்போ உங்க ஓட்டு விஜய்க்கு தானா? ஆமா. எதனால இவ்ளோ ஸ்ட்ராங்கா விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்றீங்க? தெரியல, ஏன்னா எவ்ரிதிங் நீட்ஸ் அ சேஞ்ச்ல. எப்பவுமே ஏன் அவங்களே இது பண்ணும்? ஃபேமிலி அவங்க தான் நல்லா இருக்கணுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்ல. நான் அவருடைய ரசிகை, ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டாக டிவிக்கே தான் வரும். எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? திமுக வந்து இப்போ வந்து ஒன்றுமே இது பண்ணல. அவங்க வந்து மத்திய கவர்மெண்ட்டை பற்றி தான் அவங்க குறை சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க மட்டும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தனியாக அவர் வந்து நரேந்திர மோடி தனியார் மயம்ன்றாங்க. அவர் பண்ணாருன்னா இவங்க வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து அவர் சொன்னதை கடைப்பிடிக்காமல் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாத்தையுமே தனியார் மயம் தான் பண்ணிக்கிறாரு. இன்றைக்கி வந்து என்ன ஒன்று, விஜய் வந்ததால் கொஞ்சம் ஏடிஎம்கே வர ஓட்டு கொஞ்சம் பிரியும். இப்போ டிஎம்கேக்கு எதிர்பார்க்குற ஓட்டுலாம் அந்த ஏடிஎம்கேக்கு போயிருக்கோம். இப்போ அது இல்லாமல் போகுது. எதனாலனா அவர் நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரியே இருப்பாருன்னு நம்பி எல்லாரும் ஓட்டு போடுவோம். நிறைய பேர் வேற இறந்துருக்காங்க. கண்டிப்பா அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்வாருன்னு நம்பி ஓட்டு போடுறோம். கண்டிப்பா 2026ல விஜய் தான் ஜெயிப்பாரு. அவர் ஜெயிச்சா எல்லாம் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை. மாநாட்டில் அவ்வளோ கூட்டம், எல்லாத்துலேயுமே அவ்வளோ கூட்டம். அவர் வந்தாருன்னா நல்லது செய்வாருன்னு நம்புகிறோம். விஜய் தான் வந்தால் தான் உலகம் சீர்படும், ஊர் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ மட்டும் நல்லாவா இருக்குது? அப்போ இப்போ இருக்க ஆட்சி நல்லது செய்யலன்னு சொல்றீங்களா? இதை விட நல்லா செய்வாருன்னு. ஒரே கட்சி தலைமுறையாக ஆண்ட காலெல்லாம் போதும். இனி மாற்றம் வரட்டும். இளைய தலைமுறை வரட்டும். வந்து இருக்க இல்லாதவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லை, ஆண்டவங்களே ஆண்டா, நான் ஆளணும், என் புள்ள ஆளணும், என் பேர ஆளணும், அவனுக்கு புள்ள ஆளணும் அப்படின்றத விட புதுசாக ஒருத்தங்க வரட்டும். எந்த ஸ்டாம்பேடுக்கும் வராதவங்க எந்த ஸ்டாம்பேடுக்கு மட்டும் வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அப்போல்லாம் வராதவங்க இதுக்கு மட்டும் வராங்க. அவங்களுக்கு பயம், எங்க வந்து ஜெயிச்சுட்டு வரோன்ட்டு. இதுக்கு முன்னாடி யாரும் கண்டுக்கவே இல்லையே. நிறைய நடந்திருக்கு. இந்த அவங்களே நடத்தினாங்க, டிஎம்கேவே நடத்தின அந்த ஏர் ஷோலி கூட நிறைய நடந்துச்சு. அதுக்கெல்லாம் வரவே இல்லையே. அப்போ வந்து பார்க்கலாம்ல. நிறைய நடந்திருக்கு, எதுவும் நடக்காம இல்லை. அவங்களாலேயே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பார்க்காதவங்க இதுக்கு மட்டும் ஏன் வந்து பார்க்குறாங்க? விஜய் ஒன்றையும் அவராகவே வேணும்னே மக்களை வந்து கொல்றதுக்காகவும் நீ வரல. க்ரௌடால தானே அவங்க இறந்தாங்க. ஒரு சிஎம்ஐ சாவடிச்சுட்டு யாருடி இது வரைக்கும் கண்டுபிடிச்சி நடவடிக்கை? ஏன் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களே நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லையே. எதிர்கட்சியும் நடவடிக்கை எடுக்கல. தெரியும், நான் கேட்குற மாதிரி கேட்குறேன்னு எடுத்தாரு ஸ்டாலின். அதுக்கப்புறம் அமுக்கிட்டாரு. ஏன்னா அவர் ஆட்சியில் உட்காண்டாரு. இனிமேல் நம்ம ஏன் அதை எடுக்கணும்ட்டு அமுக்கிட்டாரு. அது இவங்க இருக்கிறப்போ லேடிஸ்க்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை. இவங்களால நிறைய பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்கு. இவங்க வந்ததுலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், ஈசிஆர்ல கார்ல போற பொண்ணுங்க கிட்ட கூட டிஎம்கேயோட ஃபிளாக் இருக்கு, வந்து பிரச்சனை பண்ற பசங்க கிட்ட. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சேஃப்டி ஆல்சோ. இல்லை, பாலிடிக்ஸ்லாம் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். அது இங்கே இல்லவே இல்லை. அதுவும் மெயினாக விமென்ஸ்க்கு சேஃப்டின்றது இல்லவே இல்லை. அப்புறம் எங்கேருந்து ஓட் பண்ண தோணும்? அவர் வர வேண்டியதுதான், விஜய் வர வேண்டியதுதான், வேணான்னு சொல்ல. ஃபஸ்ட்டு கேள்வி நான் வைக்க வேண்டியது இதைத்தான் நான் கேட்குறேன். வேலுக்கு முன்னாடி ஓடுறாங்க, பார்த்தீங்களா? அவனுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. இதைத்தான் நான் கேட்குறேன். நானும் வந்து விஜய் ரசிகர்கிட்ட இல்லைன்னு சொல்ல. நீ மக்களுக்காக என்ன செய்ய போற? நீ திருச்சியில் ஏர்போர்ட்டில் கேட்குறாங்கல்ல, நிருபர் கேட்குறாங்கல்ல, நீ என்ன சொல்லணும்? ஐயா, யதார்த்தமாக சம்பவம் நடந்து போச்சு எது அப்படின்ட்டு நான் அந்த திருச்சியிலே இருக்கணும். நீ அதுதான் நல்லா தலைவனுக்கு உள்ள அழகு. கோலத்தனம் இது போய் நொஞ்சிக்கிட்டா பாருங்க, அது கோலத்தனம். நீங்கள் இது போடுங்க, பேர் கூட சொல்கிறேன், போடுங்க, துணிச்சலாக போடுங்க. ஏன் வந்து கேட்டால் நான் சொல்கிறேன், நான் வந்து பயப்படல. ஒரு தலைமை எப்படி இருக்கணும்? ஒரு தலைமை வந்து கட்சியை நடத்தக்கூடிய பொறுப்பில் உள்ளவன் அந்த கட்சிக்குள்ள பசங்களை வந்து நடைமுறையில் கொண்டு போகணும், பக்குவத்தை கொண்டு போகணும். இப்படிலாம் வராதுங்க, இப்படிலாம் செய்யாதுங்க. அவன் வண்டி போகுதுங்க, மெயின் ரோட்டில் பைக்கில் போகிறாங்க, இடிச்சுக்கிட்டு உள்ள விழுந்துட்டான், அவன் செத்துட்டானே வச்சுக்கோங்க, அவன் குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? இந்த விஜய் செய்வாரா? தருத பசங்க அவன் பின்னாடி போகிறாங்க பாருங்க, பசங்க
தருதலை கேள், ஆக தருதலை கேள். எது மறுநாள் அவன் வீட்டுக்கு என்ன யார் சொல்லுவா பதில்? நீ இவ்வளோ நாளாச்சு, 16 நாள் 17 நாளாச்சு, நீ என்ன கொடுத்துருக்க ஜனங்களுக்கு? நீ என்ன செஞ்சுருக்க? ஆஃப்டர் ஒரு இது டிவிலேயாச்சு இல்லையா யதார்த்தமான சம்பவம் நடந்து போச்சுமா, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏற்றுக்கிட்டியா? இல்லையே. இவ்வளோ நாள் கழித்து சிபிஐ போனதுக்கப்புறம் நீ வந்து வெளியில் வர்ற. என்னடா மனுஷன், என்னடா தலைவனி? என் மனசில் உள்ள ஆதங்கத்தை நான் கொட்டுறேன். எது விஜய் எவன் வந்தாலும் நம்மளுக்கு செய்யப்போது கிடையாது. நான் உழைச்சாதான் எனக்கு கஞ்சி. எது அதே மாதிரி இந்த பசங்க பின்னாடி போகிறாங்க பாருங்க, அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு கஞ்சி. எதனால ஸ்டாலின் சொல்றீங்க? சுய உதவி செய்கிறாரு, மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாம் செய்கிறாரு. என்ன மகளிருக்காக காசு கொடுக்குறாரு மாதம். ஆனால் எனக்கெல்லாம் வரல, அதனால கொடுத்தா தான் ஒன்றும் இல்லை, கொடுக்கலனால ஸ்டாலின் தான் வரும். அவர் எல்லாமே நல்லது செய்கிறாரு. எங்களுக்கெல்லாம் மகளிர் வண்டி ஃப்ரீயாக விட்டு இருக்காரு. எல்லாம் 1000 ரூபாய் பணம் அனுப்புகிறாரு எங்களுக்கு. எடப்பாடி வந்தது மேலே ஸ்டாலின் பிடிக்காது எனக்கு. சார் லாஸ்ட் டைம் கொரோனா பீரியடில் எடப்பாடி நல்லா பண்ணார், அருமையாக பண்ணார். அதுதான் விலைவாசி அவ்வளோ ஏறல, எல்லாமே நல்லா போயிட்டு. அராஜகம் இல்லை, போதைப் பொருள் கம்மியாக இருந்தது, சுத்தமாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகின்னு வருது. ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் எல்லாம். முட்டா பயிலுக சொல்றது, முட்டா பயிலுக சொல்றாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. சொல்ற புரியுதா? இதை அப்படியே போடுங்க. அடுத்து வந்து பேட்டி தர்றேன். கடை போட போறாரு. ரொம்ப நன்றி.